अस्मद्गुरुभ्यो नमः। वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तशारगुणवद्यगुणाम्बुदाग्र्यं नारायणाद्यैति तुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथैति शेखरमाश्रयामः। श्रीमद्रङ्गषडार्हिमेविरालब्धाहमहन्तद्वयं श्रीमद्वीररुहुद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रियं श्रीमद्वेदपदं शदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदम् शेभे रङ्गधुरीणशासनवसं नारायणं योहिनं श्रीरङ्गनाथषडकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीण्डसम्मषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षडकोपकृत्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये। वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादैग्मसरसीर्हभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। रामानुजतयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये। माता पिता युवते स्तनया विभूतिः सर्वं यथैव नेमेन पतन्मयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिहरणं प्रणमामि मूर्ध्ना पूतं तरस्य महताह्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयो हि वाहन् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितरी सुग्धमुद्भोज्यकृष्णं पारात्यं संश्रुतिशरशिरसिद्धमध्यापयन्ति सोदिष्टायां सृजनिगलितं याबलाकृत्य मुङ्क्ते वदातस्वेनमयितमिदं भुजयेवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையார் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லி சூடிக் கொடுத்து சுடர்குடிய தொல்பாவை பாடியருள வல்ல பல்வலையாய் பாடினை வெங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆழிமலை கண்ணாக ஒன்று நீ கைஹரவேல் ஆழியுள் புக்கும் உகந்து குடா தேரி ஊழி முதல்வன் உருவம் போகல் மெய் கருத்து பாடியந்தோருடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போகல் நின்றதிர்ந்து தாழாதே ஷார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த மார்கழி மாதத்துடையதான வைபவத்தை நம்மெல்லாம் அனுபவிச்சுருக்கோம். இன்றைய பாசுரமானது ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைஹரவேல்னு ஆண்டாள் ஆரம்பிக்கிறார். இந்த திருப்பாவையுடையதான விளக்கத்தை பல பிரிவாக பல விதமான மார்க்கங்களில் சொல்லியிருக்கா. ஏன்னா இது வேதத்துக்கெல்லாம் சாரமாக இது இருப்பதனால் முன்னோர்கள்லாம் பலவிதமாக இதுக்கு வியாக்கியானங்கள் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கா. இதோ நம்மளுடையதான புத்தி கட்டின பிரகாரம் ஹயகிரீவனுடையதான கிருப்பை இருக்கும்ன்றதான ஒரு எண்ணத்தோடு நம்மளும் இதில் முயற்சி பண்ணணும். ஹயகிரீவனுடைய கிருப்பை நமக்கெல்லாம் பரிபூர்ணமாக ஏற்படணும். ஆழிமலை கண்ணாக ஒன்று நீ கைகரவேல் வட்டம் வட்டமாக சுழித்து பிழிகின்ற மழைக்கு சுவாமியானவனே ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல். நீ கொஞ்சம் கூட கைவிடாதொழிய வேண்டும், அல்லது வஞ்சனை செய்யாமல் இருக்க வேண்டும். ஆழியில் புக்கு முகுந்து குடாத்தேரி சமுத்திரத்துக்கு நடுவில் பிரவேசித்து ஜலத்தை
எடுத்து வந்து கர்ஜித்து ஆகாசத்தில் ஏறி வியாபித்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து சிருஷ்டி ஆரம்பத்தில் எல்லாவற்றிற்கும் காரணபூதனான பகவானுடைய உருவம் போல் கருப்பாக இருந்து உடம்பு கருத்தும் மிகுந்த பலமுள்ள அழகான பத்மநாபன் கையில் பத்மத்தை நாபியில் உடைய பகவானுடைய கையில் ஆழிபோல் மின்னி பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம் புரிபோல் நின்றதிர்ந்து பத்மநாபன் கையில் இருக்கக்கூடியதான சக்கரத்தாழ்வானை போல் மின்னி அவனுடைய திருக்கையில் இருக்கக்கூடியதான வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே ஷார்ங்கம் உதைத்த சரமழை போல் ஷார்ங்கம் என்ற வில்லால் விடப்பட்ட பானவருஷம் போல் பானங்களில் தொடர்ச்சியானது எப்படி வந்து கொண்டு இருக்குமோ அதேபோல் உலகில் எல்லாரும் வாழும்படியாக மழை பெய்ய வேண்டும். நாங்கள் இந்த நோன்பை நன்றாக செய்ய வேண்டும். அதற்கு பர்ஜன்ய தேவதையான நீ எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பது இந்த பாசுரத்தின் ஒரு மேலோட்டமான கருத்து. சற்று உள்ளே சென்று பார்த்தோமேயானால், ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், இந்த இடத்தில் ஆழிமழை கண்ணா என்பது கண்ணனையே ஆழிமழை கண்ணா என்று அழைக்கின்றார். வேதங்கள்லாம் சொல்லுகிறது, எவ்வுயிர்க்கும் தாயோன், எல்லா ஜீவன்களுக்கும் அம்மான்றதான நிலையில் இருக்கக்கூடியவன் கண்ணன். எப்பொருளும் தானா அப்படின்ற மாதிரி எல்லா தேவதைகளாகவும் அவனே இருக்கான். எல்லா தேவதைகளுக்கு உள்ளவும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் கண்ணன். அதனால் பர்ஜன்ய தேவதைன்றது மழையை கொடுக்கக்கூடியதான ஒரு தேவதை. அந்த பர்ஜன்ய தேவதையை வேதம் சொல்லும்போது பர்ஜன்யோவசோர்தாராஹ யதாவை பர்ஜன்ய சுவிருஷ்டுவம் விருஷ்டுவா ஏவமேவ ததஸ்ய சர்வான் காமான் சம்பூரயதி அப்படின்னு வேதம் சொல்கிறது. பர்ஜன்ய தேவதையே சுவிருஷ்டுவம் விருஷ்டுவா, நல்ல மழையை கொடு. ரொம்ப நிறைய பெஞ்சாலும், இப்போ நிறைய மழை பெஞ்சு மெட்ராஸில் எவ்வளோ கஷ்டங்கள் ஜனங்களுக்கெல்லாம் ஏற்பட்டது. இதே 2000 சமயத்தில் பார்த்தோம்னா மழையே இல்லை. எங்கே பார்த்தாலும் லாரியில் தண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியதான இடம் நிலை ஏற்பட்டது. லாரியில் எங்கேருந்து தீர்த்தம் எடுத்து வந்து பாலாரத்துக்கு போனால் பாலாத்தில் தீர்த்தம் இல்லை, அங்கேருந்து இன்னும் தள்ளி போனாலும் தண்ணி இல்லை. தண்ணி எடுத்துட்டோம்னா அவாத்திட்டுறா, இங்கேருந்து தண்ணியில் லாரியில் எடுத்து போகாது, லாரி எடுத்து போனால் நாங்கள் என்ன பண்ணுறது தண்ணிக்குன்னு. அது மழை தண்ணி இல்லாத கஷ்டம். இப்போ இருக்கக்கூடியதான ஒரு நிலை, தண்ணி மழை பெய்யுமேன்னா கஷ்டமாக இருக்குது. அந்த கஷ்டமும் வேண்டாம், இந்த கஷ்டமும் வேண்டாம். எல்லாரும் வாழக்கூடியதான ஒரு நிலையில் நீ பெய்யணும் அப்படின்னு அந்த வேதத்துடையதான ஒரு பிரார்த்தனை. அந்த பர்ஜன்ய தேவதையாக இருக்கக்கூடியவன் சாக்ஷாத் எம்பெருமான். முனிவன் மூர்த்தி மூவராகி வேதம் விரித்துரைத்த புனிதன் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். 3 மூர்த்திகளாகவும் இருக்கக்கூடியவனே, முனிவர்களாகவும் இருக்கக்கூடியவனே, தேவதைகளாகவும் இருக்கக்கூடியவனே, எல்லாம் எம்பெருமான் அப்படின்றதான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஆழ்வார்கள்.
அதனால் இந்த பர்ஜன்ய தேவதையாக இருக்கக்கூடியவனும் நீ தானே, நீ தான் பர்ஜன்ய தேவதையாகவும் இருக்க. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று நீ கைகரவேல், உன்னுடையதான கையானது நல்லா நீண்டு இருக்கணும். சில பேருக்கு நிறைய ஐஸ்வர்யங்கள் இருக்கும், கொடுக்கறதுக்கு மனசு வராது, அவளே தொட்டு வச்சுட்டு இருப்பாள். தானம் தர்மம் பண்ணணும், அடுத்த வாழ்க்கை கொடுக்கணும்னு தான் எண்ணம் இருக்காது. அவளுக்கெல்லாம் கை சின்னதாக இருக்குன்னு அர்த்தம். அவன் கை ரொம்ப பெருசுடா, நிறைய கொடுக்குறான், வாரி விடுறான்னு சொல்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி பெரிய கையாக இருக்கணும். திலீபன் யாகம் பண்ணும்போது தன்னுடையதான சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி 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 கொடுத்தாருன்னு சொல்கிறான். நேற்று பார்க்கும்போது அந்த மகாபலி சக்கரவர்த்தி எப்பேற்பட்டதான விசேஷமான தானங்கள்லாம் நல்ல மனசோடு கொடுத்தான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி நல்ல பக்தி மார்க்கத்தில் போகிறவாள்னா எவ்வளவோ பேர் தான தர்மங்களுக்கு பெரிய கையோடு இருந்திருக்கான். நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு சொல்லணும்னா, கர்ணன் ஒரு பெரிய குடைவல்லல், அவனுடையதான கை பெரிய கை. அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருந்திருக்கா. உனக்கு ஸ்வரூபமும் அதுதான், உன்னுடையதான ஸ்வரூபமும் வள்ளல் மணிவண்ணன் தன்மை கவி சொல்ல வன்மினோன்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி உன்னுடையதான குணமும் அதுதான். இருந்தாலும் எங்களுடையதான ஒரு புண்ணிய பாபத்தை மனசில் வச்சுட்டு உன்னுடைய கையை சின்னது பண்ணுறதோ பெருசு பண்ணுறதோ வேண்டாம், உன்னோட கை பெருசாகவே இருக்கட்டும். நாங்கள் நல்லது பண்ணுறோமா கெட்டது பண்ணுறோமா அப்படின்றத அப்புறம் பார்த்துக்கலாம். உன்னுடைய கையானது கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். ஒன்று நீ கைகரவேல், எங்களுக்கு மழை ஓணும், ஜலமானது எப்படி நீ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, ஆழியுள் புக்கு முகுந்து குடாத்தேரி. நம்ம சாதாரணமாக சொல்லும்போது சூரியனானவன் இந்த பூமியில் இருக்கக்கூடியதான தண்ணியை உறிஞ்சுறான். உறிஞ்சு அந்த தண்ணியெல்லாம் மேலே போகிறது, மேகங்கள்லாம் அதை சேர்ந்து அதை பதப்படுத்தி இந்த உப்பு தண்ணியெல்லாம் நல்ல தண்ணியாக மாற்றி நம்மெல்லாம் சாப்பிட்றதுக்கு தகுதியான ஒரு தண்ணியாக அதை கொடுக்கறது. அந்த மாதிரி சமுத்திரத்துக்கு உள்ளே நீ போய் ஆழியுள் புக்கு, சமுத்திரத்துடையதான ஆழமானது எவ்வளோ தூரம் ஆழம், அந்த மாதிரி நீ அது உள்ளே போய் எல்லா தீர்த்தத்தையும் எடுத்துட்டு சமுத்திரமே வற்றக்கூடியதான ஒரு நிலை வர மாதிரி நீ அது உள்ளே போய் எல்லா தீர்த்தத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த தீர்த்தத்தை நீ ஒரு சுத்தமான தீர்த்தமாக மாற்றி நீ தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு மழையாக பெய்யணும். அதுக்கப்புறம் மேற்படி என்ன அப்படின்னா, ஊழி முதல்வன் உருவம் போகல் மெய் கருத்து. மேகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, கண்ணங்கரையில் கருமேகம்னு சொல்லுவாள். கருமேகங்கள் வந்ததுன்னா மழை இன்றைக்கி கண்டிப்பாக பெய்யும்னு ஒரு கிராமங்கள்லாம் சொல்கிறது வழக்கம் உண்டு. மேகங்களை பற்றி சொல்லும்போது, கரும் பெரும் மேகங்கள் காணில் கண்ணன் என்று ஏறப்பறக்கும் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். அந்த மாதிரி ஊழி முதல்வன் உருவம் போகல் மெய் கருத்து, உன்னுடைய கலரில் அவன் இருக்கானா, அவனுடையதான கலரோட நீ இருக்கியா? ரெண்டும் ஒன்று தான். அவன் கலரில் தான் நீ இருக்க, உன் கலரில் தான் அவனும் இருக்கான். அதனால் நீயும் கருப்பு அவனும் கருப்பு. கார்வண்ணன் கண்ணபிரான் கமலத்தடங்கண்ணன் தன்னை அப்படின்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி ரெண்டு பேரும் கருப்பு தான். ஆனால் ரெண்டு பேருடைய கருப்பும் எங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது. நீ கருத்து மேகத்தோடு இருந்தன்னா எங்களுக்கு நல்ல மழையை கொடுக்குற, அவனுடைய கருப்பானது எங்களுக்கு மனசுக்கும் புத்திக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது. உருவம் போல் மெய் கருத்து பாடியன் தோளுடைய பத்மநாபன் கையில். மேலே சொல்லணும் அப்படின்னாக்கா,
அந்த பத்மநாப சுவாமியினுடையதான கையில் இருக்கக்கூடியதான சக்கரத்தாழ்வான் எப்படி ஒரு ஒளியோடு இருக்கார், கோடி சூரிய சமப்பிரபா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கோடி சூரியனுடையதான ஒளி எப்படி இருக்கும்னா சக்கரத்தாழ்வான் மாதிரி இருக்கும். சக்கரத்தாழ்வானுடைய ஒளி எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கோடி சூரியனுடையதான சமமாக இருக்கும். நம்மெல்லாம் ஒரு சூரியனுடையதான முழு ஒளியை நம்மளால் தாங்க முடியல, கஷ்டப்படுறோம். அப்படி இருக்கும்போது ஒரு கோடி சூரியன், அந்த ஒரு கோடி சூரியனுடையதான ஒளி எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். அது கிட்டக்கையே நம்மளாம் போக முடியாது. போகும்போதே அது நம்மளை எரிச்சுடும். அப்பேற்பட்டதான ஒரு ஒளியை போல் மின்னணும். மின்னல் வந்ததுன்னா மழைக்கு அதெல்லாம் அறிகுறிகள். அந்த மாதிரி உன்னுடையதான ஒளி அப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்பேற்பட்டதான ஒளியினால் எத்தனையோ பேர் பயந்து போயிருக்கா. சக்கரத்தாழ்வானுடையதான ஒரு வேகத்தில் எத்தனையோ பேர் வீரர்கள்லாம் படிஞ்சிருக்காளே, அதே போல் எங்களுக்கு ஒரு ஆபத்து உண்டாகாதா அப்படின்னா, அது நமக்கு அப்படி கிடையாது, துஷ்டர்களுக்கு தான் அப்படி. நாங்கள்லாம் பக்தர்கள், பத்துடை அடியவர்க்கெளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி, பத்துடை அடியவர்க்கு எளியவனாக இந்த பத்மநாபன் இருக்கும்போது அந்த அவன் கையில் இருக்கக்கூடியதான சுதர்சனமும் எங்களுக்கு பரம கருணையே அது கொடுக்கும். சுதர்சன சுவாமியுடையதான நாமாவளியில் சொல்லும்போது மித்ரபாவினே நமஹா அப்படின்னு ஒரு நாமாவளி. நமக்கெல்லாம் ஃப்ரெண்டு யாருன்னா சக்கரத்தாழ்வான் தான் ஃப்ரெண்டு. அவர் தான் நமக்கு நல்வழிக்கு எடுத்துன்னு போகக்கூடியவன் சக்கரத்தாழ்வான். ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னா எப்படி இருக்கணும்? எது நல்லது எது கெட்டது, இதை பண்ணுறாப்பா இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி எந்த சமயத்துலேயும் நம்ம கூட இருந்து வழிகாட்டுதலாக இருக்கான் பார். அவனே மித்ரபாவினே நமஹா. அந்த மாதிரி ரொம்ப ஒரு தோழனாக இருக்கக்கூடியவன் சக்கரத்தாழ்வான். அதனால் அவனுடைய ஒளியை கண்டு பயப்பட வேண்டியதான அவசியகதி எங்களுக்கு இல்லை. இந்த பத்மநாபன் எப்படி இருக்கான் அப்படின்னா, பத்மநாபன்றதான பேருக்கே என்ன விசேஷம்னு சொன்னால், நாபியில் தொப்புளில் ஒரு கொடி இருக்குமா பத்மநாப சுவாமிக்கு. அந்த கொடியில் தாமரை கொடி, அது அழகான தாமரை. முந்திமேல் அயனை படைத்ததோர் எழில் அப்படின்னு ஆழ்வா சாய்கிறார். அந்த தாமரை புஷ்பத்தில் பிரம்மாவை படைச்சாராம். நான்முகனை நாராயணன் படைத்தான் அப்படின்னு ஆழ்வா சொல்கிறாரோ இல்லையா. அந்த மாதிரி அந்த தாமரைக்கு மேலே பிரம்மாவை படைச்சி அவருக்கு வேதங்கள்லாம் சொல்லி வச்சார்ன்றது புராணங்கள்லாம் சொல்கிறது. அதனால் அந்த தன்னுடையதான தொப்புள் கொடியில் பிரம்மாவை படைச்சதுனால அவருக்கு பத்மநாபன், தாமரை நாபியில் தொப்புளில் தாமரையை வைத்து கொண்டு இருப்பவன் அர்த்தமாக இருக்குது. சரி, மேற்படி பார்க்கணும்னா, வளம்புரி போல் நின்றதிருந்து நல்ல மழை வருதுன்னா பயங்கரமான சவுண்டுலாம் வரும். நம்ம பார்த்துருக்கோம். ராத்திரியெல்லாம் இடி மின்னல் போக்குவரத்து தடன்னு அந்த சப்தங்கள்லாம் கேட்கும்போது அப்படி இருக்கும். இன்றைக்கி நல்ல மழைன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அது எப்படி இருக்கணும், அந்த சவுண்டு எப்படி வரணும் அப்படின்னா, பாழியந்தோருடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து. வளம்புரின்றது ஒரு சங்கு. சங்கில் எவ்வளவோ ஜாதி இருக்குது. அதில் வளம்புரி சங்கு இடம்புரி சங்குன்னு உண்டு. இடம்புரி சங்குலேயும் நிறைய இருக்குது, வளம்புரி சங்குலேயும் நிறைய ஜாதி. அந்த இடம்புரியை விட வளம்புரி கொஞ்சம் வசதியானது ஜாதியில். அந்த வளம்புரி சங்குலேயும் சில வளம்புரி ரொம்ப வசதி. அதுலேயும் உயர்ந்ததுன்னு சொல்லும்போது பாஞ்சஜன்யம்ன்றதான சங்கு ரொம்ப உயர்ந்த சங்கு. அந்த சங்கை கையில் வைத்து கொண்டு இருப்பவன் பத்மநாபன். அந்த சங்கத்துடையதான துவனி எப்படி இருக்கும் அப்படின்னா, மகாபாரத யுத்தத்தில் கண்ணன் அந்த சங்கை ஊதும்போது
துரியோதனாதிகளுக்கு அப்போவே நம்ம தோத்துட்டோம், நம்மெல்லாம் கிளம்பி போக வேண்டியது தான், கண்ணன் கண்டிப்பாக ஜெயிச்சுட்றான், நம்மளெல்லாம் ஒரு வழி பண்ண போகிறான் அப்படின்றதான ஒரு பயத்தை உண்டு பண்ணித்தான். அந்த சங்கத்வனி அப்படி ஒரு பயத்தை உண்டு பண்ணித்தான். அதே அடியார்களுக்கு ஒரு ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த சங்கத்வனி. ஆனால் சங்குடிதான ஒளியினால் பரம சந்தோஷம் ஏற்படக்கூடியது. அந்த சங்கத்துடையதான ஒளி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீ சத்தம் போட்டுன்னு பயங்கரமாக ஜோன்னு மழை பெய்யணும். நின்ற தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் மேலே சொல்கிறா. அந்த பெருமாளுக்கே ஒரு திருநாமம், விசேஷமான ஒரு திருநாமம்ன்றது சார்ங்கபாணின்னு ஒரு திருநாமம். வில்லை கையில் ஏந்தி கொண்டு இருப்பவன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்த வில்லானது, வில்லுலேயும் பல ஜாதி உண்டு, பல வில்லு. அதில் வில்லுகளுக்குள்ள உயர்ந்த ஒரு வில்லுன்னு சொன்னோம்னா அந்த சார்ங்கம்ன்றதான வில்லே உயர்ந்த வில்லு. அதுலேருந்து வரக்கூடியதான அம்புகள் தொடர்ந்து அதுடையதான வேகமானது அவ்வளோ வேகமாக இருக்குமா. அந்த ராமர் அவருடையதான வில்லுலேருந்து அம்பு வரும்பொழுது அப்படியே மழை பெஞ்சா மாதிரி இருந்து தான், தட 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 தடன்னு அவ்வளோ வேகமாக மழை பெஞ்சா மாதிரி அந்த அம்பு மழை பொழிஞ்சு தான் 14,000 ராட்சசர்களை ஒரு முகூர்த்தத்துக்குள்ளே வதம் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த வில்லுக்கு மேலே ஒரு மணி இருந்து தான், அந்த மணியுடையதான ஒளி இவ்வளோ நேரம் அது அடிச்சுட்டு இருந்து தான். அப்படின்னா இந்த வில்லு எப்படி தொடர்ந்து அம்பு மழை பொழிதது, அந்த மாதிரி ஒரு மழையானது சார்ங்கம் உதைத்த சரமழை போல். இப்படி மழை எப்படி எப்படிலாம் பெய்யணும்னு ஆண்டாள் பர்ஜன்ய தேவதைக்கு சொல்லிக் கொடுக்குறான். பர்ஜன்ய தேவதையானவள் ஆண்டாள் சொன்னால் கேட்பாளா அப்படின்னா, கோபிகைகள்லாம் கண்ணன் இடத்துல ரொம்ப பிரீத்தி உள்ளவர்கள், கண்ணன் கோபிகைகள் இடத்துல ரொம்ப பிரீத்தி உள்ளவர். பெரியாழ்வார் சொல்லும்போது கோபிகைகளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் கண்ணனே பண்ணி கொடுப்பாராம். பசுமாட்டுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் கண்ணனே பண்ணுவாராம். தானே பசுமாட்டுக்கு புல் வைக்கணும், தானே கழநீர் வைக்கணும், தானே தண்ணி வைக்கணும், இப்படி எல்லாம் தானே பண்ணணும்னு ஆசைப்படுவாராம். அந்த மாதிரி கோபிகைகளுக்கு மஞ்சள் தேய்ச்சி கொடுக்கறது, வேறு ஏதாவது தீர்த்தம் ஓணுன்னா தானே போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது, என்னென்ன ஓணுமோ அதே போல் தானே பண்ணுவாராம். அப்படி சாட்சாத் எம்பெருமானான கண்ணனே கோபிகைகளுக்காக வசப்படும் போது, கட்டுப்படும் போது, இந்த பர்ஜன்ய தேவதையானது எங்களுக்கு கட்டுப்படாது அப்படின்ட்டு சொல்கிறது ஒன்றும் விஷயம் இல்லை. கண்டிப்பாக அந்த பர்ஜன்ய தேவதை எங்களுக்கு கட்டுப்படும். அந்த பர்ஜன்ய தேவதை இதுக்கு முன்ன நாங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு கிரமத்தில் எங்களுக்கு மழையை கொடுக்கணும். அந்த மழையினால் நாங்கள் இந்த மார்கழி நீராட்டத்தை நல்லா பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை இந்த பத்மநாப சுவாமி எங்களுக்கு கொடுக்கட்டும். அந்த நோன்புனால் நாங்கள் பரம ஆனந்தத்தை அடைகிறோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பாசுரத்தை ஆண்டாள் பூர்த்தி பண்ணிக்கிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.